கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இந்த நல்ல இரவு நேரத்தை கொடுத்த கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஆண்டவர் நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஆண்டுடைய வேத வசனத்தை, அவர் தமது சிறகுகளாலே மூடுவார், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் என்ற தலைப்பின் கீழே ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை குடும்பத்தை பாதுகாக்கிறார், சபையை பாதுகாக்கிறார், ஜனங்களை பாதுகாக்கிறார் என்ற அடிப்படையில் நீங்கள் நானும் பார்க்க போகிறோம். இந்த பொல்லாத உலகத்தில், ஆபத்து நிறைந்த உலகத்தில், சடுதியாய் அநேகர் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உலகத்தில் தேவனாய கர்த்தர் உங்களை என்னையும் அவர் எப்படி தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், சங்கீதம் 91:4 வசனத்தின்படி கர்த்தர் நம்மளை எப்படியெல்லாம் பாதுகாத்து வருகிறார் என்பதை இந்த வேத வசனத்தின் வாயிலாக நீங்கள் நானும் பார்க்க போகிறோம். எப்படி ஒரு கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிற ஒரு பருந்துகிட்டையோ கழுகுகிட்டையோ ஒரு காக்கா கிட்டையோ அந்த கோழி குஞ்சை தன்னுடைய செட்டையின் கீழே அரவணைத்து பாதுகாக்கும். இதை போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் குடும்பத்தையும் திருச்சபையும் இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து வருகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. அவர் முதலாவது ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறார். அவர் நம்மை ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறார். இன்றைக்கி அநேக ஜனங்கள் ஆபத்தில் சிக்கி இருக்கிறார்கள். எப்படியாவது வண்டியில் அவங்க ஒழுங்காக ஓட்டிகிட்டு போனாலும் வர்றவங்களும் சரியாக வராததுனால அவங்க ஆபத்து அவங்களுக்கு சடுதியாக வந்து அவங்க அந்த ஒரு முக்கியமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க சிக்கி இருக்கிறாங்க. அதுலேருந்து அவங்க விடுதலை ஆக முடியலை. அந்த ஆபத்துலேருந்து யார் தான் காப்பாற்றுவான்னு பார்க்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காப்பாற்றுகிறார். சங்கீதம் 18:18 எழுதப்பட்டிருக்கிறது, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். ஆபத்து நாளில் அநேக ஜனங்கள் எப்படியாவது யாரை விழுங்கலாம், யாரை அழிக்கலாம், யாரை கொல்லலாம், நண்பர்களை எப்படி தாக்கலாம் என்ற இந்த சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க ஜனங்கள். ஆனால் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கி அநேக குடும்பங்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அநேக பிள்ளைகள் மத்தியில் அழுது கொண்டு இருக்கிறாங்க. பிரச்சனைகள், குடும்பத்தில் குழப்படி, வியாதி, வறுமை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆபத்திலிருந்து நான் எப்படி காப்பாற்றப்படுவேன், இந்த நோயிலிருந்து எப்படி நான் காப்பாற்றப்படுவேன், இப்படி ஜனங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரே எனக்கு ஆதரவாக இருந்தார். இன்றைக்கி ஆதரவற்ற ஜனங்கள் ஏக்கச்சக்கம் ஏராளமாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரே உனக்கு ஆதரவாக இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று மத்தேயு 28:20 வசனத்தில் சொல்லப்பட்டதை நீங்கள் நானும் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபத்து எப்படி வரும்னு தெரியாது, எப்பொழுது வரும் என்று தெரியாது, எங்கே வரும்னு தெரியாது. ஆனால் ஆபத்து இடக்கிற இடங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். பார்த்திங்களாக்கா அநேக ஜனங்கள் கடந்த நாட்களில் மியான்மாரில், தாய்லாந்தில், இந்தோனேசியாவில் பயங்கரமான பூகம்பங்கள் வந்துச்சு. அதில் அநேக ஆண்டவரை தேடின பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டார்கள். அநேக குடும்பங்கள் பாதுகாக்கப்பட்டது. இதுக்கெல்லாம் எப்பேற்பட்ட நில அதிர்வுகள், பூகம்பங்கள், பூமி அதிர்ச்சிகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தால் கூட கர்த்தர் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ட்ரெயினாக இருக்கட்டும், வேனில் போகும்போதாக இருக்கட்டும், டூ வீலரில் போகும்போதாக இருக்கட்டும், அப்பேற்பட்ட பொல்லாத ஆபத்துக்கள் இருந்து கர்த்தர் உங்களை என்னையும் விலக்கி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 46:1 எழுதப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார் துணையாக இருக்கிறார்? இன்றைக்கி மனிதர்கள் துணையாக இருக்கிறாங்களா? இருப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க இருக்க மாட்டாங்க. நண்பர்கள் துணையாக உனக்கு கடைசி மட்டும் நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க, அவங்களால இருக்க முடியாத சூழ்நிலையும் அவங்களுக்கு அமையாது. ஆனால் ஆண்டவர் ஆபத்து நேரத்தில் கர்த்தர் நம்மளுக்கு துணையாக இருக்கிறார். தெய்வத்தை நம்புங்க, ஆண்டவரை நம்புங்க. இந்த மட்டும் நம்மளை நடத்தி வந்த தெய்வம் இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அவரை நம்பினவங்களை தெய்வம் கைவிடாத தெய்வமாக இருக்கிறார். ஆண்டவரை ஒரு நாளும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள், வியாதிகள், எப்பேற்பட்ட கொள்ளை நோயின் தாக்கங்கள் வந்தபோது கூட ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தார். எல்லாம் பாருங்கள், அந்த கொரோனா டயத்தில் அநேக ஜனங்கள் கொத்து கொத்தாய் மரித்தார்கள். இந்திய தேசத்தில், தமிழ்நாட்டில், நீங்கள் நான் வசிக்கிற பகுதியில் நம்ம சொந்தக்காரங்களே அநேகர் கொரோனாவுக்கு பலியானார்கள். ஆனால் தேவனாய கர்த்தர் உங்களையும் என்னையும் குடும்பத்தையும் திருச்சபையும் கர்த்தர் அருமையாய் நடத்தி வந்தார். பார்த்தீங்களா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன், அல்லேலூயா. அவர் நல்லவராக இருக்கிற ஆபத்து நேரத்தில் தான் தெய்வத்தை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 50:15 எழுதப்பட்டு இருக்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம யாரை கூப்பிடுறோம்? விழுந்தவுடனே அம்மா அப்பான்னு கத்துறோம்.
ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு. எரேமியா 33:3 எழுதப்பட்டிருக்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாதது உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு தெரிவிப்பேன் என்று அவனுடைய வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தான் நம்மளை ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ரெண்டாவது, சத்துருக்களிலிருந்து கர்த்தர் உங்களை என்னை பாதுகாக்கிறார். சத்துருக்கள், உன் வீட்டாரே உன் சத்துரு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அநேக ஜனங்கள் பாருங்கள், ஆழமான அன்பு கொள்ளுவார்கள், அளவிட முடியாத நட்பு வைப்பார்கள். ஆனால் அவர்களும் சத்துருக்களாய் மாற வேண்டிய சூழ்நிலையை பிசாசானவன் உருவாக்கி கொடுக்கிறான். இப்படிப்பட்ட சத்துருக்களுக்கு மத்தியில் தான் நீங்கள் நானும் ஆண்டவர் உங்களை என்னையும் அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். உபாகமம் 33:27 எழுதப்பட்டிருக்கிறது, அவர் உன் முன்னின்று உன் சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். சத்துருக்கள் நம்மளுக்கு விரோதமாய் வந்தாலும் சரிதான், வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் சரிதான், ஆவியானவர் தாமே உங்களை என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில், அல்லது நம்ம பழகுற இடங்களிலெல்லாம் நல்லா இருப்பாங்க, நல்லா பழகுவாங்க, நல்லா நம்மளோடு பேசுவாங்க. ஆனால் அவர்கள் முகமுடியோடு தான் போட்டு நம்மளிடம் பேசுவார்கள். சத்துருக்களாய் மாறுகிறதை இன்றைய காலகட்டத்திலே பார்க்கிறோம். காலம் கடைசி காலமாக இருக்கிறது, ஆண்டோடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது என்று அநேக வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த சத்துருக்களிலெல்லாம் ஆண்டவர் உங்களை என்னை முன்னின்று அவர் துரத்துறதற்கு போதுமானவராக இருக்கிறார். பாருங்கள், 2 சாமுவேல் 22:4 எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு எனக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்று ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லப்படுகிறது. சத்துருக்கள் எங்கு பார்த்தாலும் முள்ளு போல சுற்றி கொள்ளுகிறார்கள். ஸ்தோத்திரம். ஒரு தண்ணி குளத்துக்குள்ளே எப்படி அந்த செடிகள் எல்லாம் ஒன்று மண்ணுமாய் பின்னி கிடக்கிறது, இதே போல சத்துருக்கள் நம்மளை எங்கு போனாலும் வந்தாலும் நம்மளுக்கு வேலியாய் முள்ளாய் இருப்பார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்களாக்கி ரட்சிக்கிறதற்கு அவர்னால தான் முடியும். நம்ம அதனால தான் தெய்வத்தை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது சிறுகாலே உன்னை மூடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொருக்கும் குடும்பமாக இருக்கிறோம், மனைவி ஒரு பக்கத்தில் இருக்கிறாங்க, பிள்ளைகள் ஒரு பக்கத்தில் இருக்கிறாங்க, கணவர் ஒரு பக்கத்தில் வேலைக்கு போயிடுறாங்க, பிள்ளைகள் பள்ளிக்கூட கல்லூரிக்கு போயிடுறாங்க. ஆனால் எல்லா இடங்களிலும் தேவ தூதர்கள் பாதுகாத்துக் கொள்கிறார். திருச்சபையாய் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஜனங்கள் வருகிறார், மற்ற நாளெல்லாம் அவர்கள் சொந்த வேலைகளுக்கு போகிறாங்க. அந்த இடங்களெல்லாம் தெய்வ ஆவியானவர் தமது சிறகுகளாலே அவர் ஜனங்களை மூடி வைத்திருக்கிறார். நீங்கள் நானும் அவருடைய சிறகின் கீழே, சட்டையின் கீழே நீங்கள் நானும் வரும்பொழுது தான் உங்களுக்கு எனக்கு அடைக்கலமான பாதுகாப்பு கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறார், சத்துருக்களிடத்திலிருந்து பாதுகாக்கிறார். சங்கீதம் 21:8 எழுதப்பட்டிருக்கிறது, உமது கை உமது சத்துருக்கள் எல்லாம் எட்டி பிடிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிற நம்முடைய ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமது பாதபடி என்று எழுதப்பட்டிருக்கிறது. சத்துருக்கள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ ஆண்டவருடைய கை எட்டி பிடிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏன் அழுகிறீங்க அம்மா? ஏன் அழுகிறீங்க ஐயா? ஏன் வருத்தமாக இருக்கிறீங்க அக்கா, அண்ணன், தம்பி? ஏன் வருத்தப்படுறீங்க? ஆண்டவர் எங்களை இவங்க பகைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இவங்க எங்களை அழிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க. உங்களை உண்டாக்கினவர், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயோ, இவர்கள்ட்ட நான் ஒரு சில காரியங்களில் சிக்கிக்கொண்டேன், அதனால் இதிலிருந்து விடுதலையாக முடியலை என்று ஏங்கி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராய் என் ஆண்டவர் இருக்கிறார். அநேக ஜனங்களுக்கு என் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். சத்துருக்களிலிருந்து ஜனங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னாலேயோ செங்கடல், பின்னாலேயோ பார்வோனுடைய ரதமும் குதிரை வீரர்களும் யுத்த ஜனங்களும் எல்லாம் துரத்திக்கிட்டு வர்றாங்க, 40 லட்சம் ஜனங்களை. ஆனால் என் ஆண்டவர் செங்கடலை 2ஆக பிளந்து வழி திறந்து அநேக ஜனங்கள், எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் கரை சேர்ந்த உடனே இந்த பார்வோனுடைய படைகளும் அந்த வட்டாந்தரையில் நடந்து வந்தது. இவங்க கரை ஏறும் பொழுது அவர்கள் எல்லாரும் அந்த தண்ணீரிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். அதுதான் சத்துரு, அதுதான் தேவனுடைய பாதுகாப்பு. சத்துரு எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்பதை வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது, காண்பித்து கொடுக்கிறது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவரை சுற்றி அநேக ஜனங்கள், ஸ்தோத்திரம், வேதபாரகர்கள், பரிசேயர்கள் எல்லாரும் ஆண்டவர் மேலே குற்றச்சாட்டன்னு சொல்லி கொண்டிருந்தாங்க. ஆனால் அவரிடத்துல ஒரு குற்றமும் காண விடலை. தேவன் அவருடைய வாயெல்லாம் அடைத்து போட்டார் என்று
வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சங்கீதம் 31:15 எழுதப்பட்டிருக்கிறது, சத்துருக்களின் கை என்னை துன்பப்படுத்துகிறவனின் கைக்கு என்னை தப்புவியும். சத்துருக்கள் கை உங்களை யாரெல்லாம் துன்பப்படுத்துகிறாங்களோ, நெருக்கடி கொடுக்குறாங்களோ, கஷ்டத்துக்கு உட்படுத்துகிறாங்களோ, அவர்களுடைய கைக்கெல்லாம் கர்த்தர் உங்களை என்னைக்கு விலக்கி காக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி நினைக்கலாம், ஐயோ எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, என் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ண யாரும் இல்லையே, ஆண்டவரே என் படிப்பு செலவுக்கு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையே நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, இந்த வார்த்தையை கண்ணீரோடு அழுதுகிட்டு இருக்கிறீங்க, ஏன் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். பக்கத்து வீட்டிலையா பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்களா? பயப்படாதீங்க. அந்த பணம் எப்படி உங்களுக்கு ஏமாற்றப்பட்டதோ அதே போல் திரும்ப உங்களை தேடி வந்து கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் செய்கிறார். ஆண்டவர்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஆண்டவர்னால் செய்ய முடியும். அழுகாதீங்க. ஏன்னா அவர் வேத வசனம் சொல்லப்படுறது, கலங்காதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தெய்வத்தை நோக்கி பார்க்கிற ஜனங்களை கர்த்தர் இதுவரைக்கும் கைவிடாமல் வெட்கப்படுத்தாமல் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். சங்கீதம் 64:1 எழுதப்பட்டிருக்கிறது, சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்திரலும். சத்துருக்கள் எப்படியாவது நம்முடைய உயிரை எடுத்துடணும், அழிவின் பாதையில் நடத்திடணும், இவனுக்கு துன்பத்தை கொடுத்துடணும், இவன் குடும்பத்தை நல்லா இருக்க விடக்கூடாது, இவன் பிள்ளைகளை நல்லா இருக்க விடக்கூடாது, அப்படியெல்லாம் நினைப்பேன். ஆண்டவர் சொல்லுவார், எல்லாரோட பயம், நம்ம குடும்பத்தில் காணப்படுகிற பயம், தனிப்பட்ட வாழ்க்கையில் காணப்படுகிற பயம், திருச்சபைகளை குறித்த பயம், இதெல்லாம் நம்மளை விட்டு கர்த்தர் இந்த இரவில் எடுத்து போடுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி அநேக ஜனங்கள் பயத்தை கண்டு பயந்து பயந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறார்கள். என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், என்ன தெரியலையே அப்படின்னு. ஆனால் என் ஆண்டவர் சொல்கிறார், பயத்தை நீக்குகிறவர் நம்மளோடு கூட இருக்கிறார். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஆண்டுடைய வேத வசனம் வரிசையாக சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் நானும் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அவர் தமது சிறுகளால் அவர் தான் நம்மளை பாதுகாக்கிறார், அவர் தான் நம்மளை நடத்துகிறார். நீங்கள் நானும் இந்த இரவில் தூங்கி கொண்டிருக்கிறோம், காலையில் எந்திரிச்சா தான் நிச்சயம். இது அநேகருக்கு இந்த சத்தியம் புரிகிறதில்ல. நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். காலை வேலை எழுந்திருந்தால் நம்மளுக்கு ஜீவன் இருந்தால் தான் நம்முடைய பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மூன்றாவதாக, அழிவிலிருந்து கர்த்தர் உங்களை என்னையும் பாதுகாக்கிறார். சங்கீதம் 103:4 எழுதப்படும், உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு அப்படின்னு பாருங்கள். நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்டது என்று ஆண்டவருக்கு தான் தெரியும். எப்படி ஒரு கார் தயாரிக்கப்பட்டவர்களுடைய சூழ்நிலை, அந்த காரில் என்ன பொருள் பழுதாக இருக்குது என்பது அந்த கார் தயாரிக்கப்பட்டவர்களுக்கு தான் தெரியும். நம்முடைய ஜீவனை உண்டாக்கினவர் கர்த்தர், நம்மளுக்கு ஜீவனை கொடுத்தவர் ஆண்டவர், நம்மளை கற்பத்திலிருந்து எடுத்தவர் நம்முடைய ஆண்டவர், தாயின் கருவிலிருந்து உற்பவருக்கு முன்னே நம்முடைய கண்களை கண்ட தெய்வம் நம்முடைய ஆண்டவர். அவர் அப்படியாய் சொல்லுகிறார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி காக்கிற தெய்வம். இன்றைக்கி அநேக ஜனங்கள் ஸ்தோத்திரம் வருகிற சாட்சி சொல்லுகிறார்கள், பயங்கரமான சாட்சி சொல்லுறாங்க. ஐயா, நான் பஸ்ஸில் போய் கொண்டிருந்தேன், என் பக்கத்தில் இருந்தது முடிய விபத்தாயிடுச்சு, கர்த்தர் என் சீட்டை பாதுகாத்தார். ட்ரெயினில் சொல்கிறாங்க, நான் போன 3 பெட்டி கவுந்துருச்சு, 4வது பெட்டியில் நாங்கள் உட்காந்துருந்தோம், குடும்பமாய் உட்காந்துருந்தோம், கர்த்தர் என்னை பாதுகாத்தார். அழிவுகள், ஆபத்துக்கள், இதிலிருந்தெல்லாம் சத்துருக்களுடைய போராட்டத்திலிருந்து கர்த்தர் உங்களை என்னை பாதுகாக்கிறார். பயப்படாதிருங்க, கலங்காதிருங்க. நம்மளுக்கு வருகிற அழிவு, நம்மளுக்கு யார் வலை விரிச்சாலும் சரி தான், அந்த வலையில் அவங்க தான் சிக்குவாங்க, நம்மளை என் ஆண்டவர் சிக்க விட மாட்டார் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 35:4 எழுதப்பட்டிருக்கிறது, என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. அநேக ஜனங்கள் நம்மளை எப்படியாவது அழிக்கணும், நம்ம சொந்தக்காரங்களே நம்மளை அழிச்சிடணும், நம்ம கூட பிறந்தவங்களே இவன் இருக்கக்கூடாது, இவன் குடும்பம் இருக்கக்கூடாது, இவன் வம்சம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் வெட்கப்பட்டு கலங்கும்படி கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறாரா? அவரை நம்புங்க, அவரை விசுவாசியுங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கி தெய்வத்தை இந்த உலக ஜனங்கள் ஃபுல்லாக என் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். நாள்தோறும் ஜனங்கள் தெய்வம் பக்கம் திரும்பிக் கொண்டே இருக்கிறார்கள். நான் மரித்தாலும் நேசரை பார்ப்பேன், நான் மரித்தாலும் நான் விசுவாசித்தாலும் என் நேசரை பார்ப்பேன், நான் மரித்தாலும் மறுபடியும் பிழைப்பேன் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் நானும் வாழ பழகிக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஒரு நாள் வருவார். அவருடைய வருகை என்பது நிச்சயம். இந்த வருகையில் நீங்கள் நானும் உங்கள் குடும்பமும் என் குடும்பமும் பரலோக ராஜ்யத்துக்கு மேன்மையாக எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தை படிக்கிற ஒவ்வொரு ஞானிகளும், ஒவ்வொரு வேதபாரகரும், ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர்களும் ஒவ்வொரு நாளும் வேதத்தின் வாயிலாக அந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறதை எல்லாரும் அறிவிக்கிறார்கள், எல்லாரும் சொல்லுகிறார்கள். நானும் உங்களுக்கு அப்படியாய் சொல்லுகிறேன்.
ஆண்டவர் உங்களை தமது சிறைகளாலே மூட வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 63:9 எழுதப்பட்டிருக்கிறது, என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களிலே இறங்குவார்கள். உங்களை என்னையும் யாரெல்லாம் அழிக்க தேடினாங்களோ அவங்களுடைய முகங்களை தேவன் கருகும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். பூமியின் தாழ்விடங்களில் இறங்கும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். நிச்சயமாக இப்படியாக ஒரு வசனம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். எப்படி ஒரு செடியில் மழை பெஞ்ச உடனே இளங்கொழுந்து விடும்போ அதை போல நீங்கள் நானும், உங்களுடைய தலைமுறை என்னுடைய தலைமுறை, உங்களுடைய வம்சம் என்னுடைய வம்சம் அப்படியாய் துளிர்க்கப்படும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பேற்பட்ட ஆபத்திலிருந்து, சத்துருக்களிடமிருந்து, அழிவிலிருந்து கர்த்தர் உங்களை என்னையும் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். பயப்படாதிருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து குடும்பத்தை நடத்தி இந்த 4 மாதமும் கர்த்தர் கனின்மணியை போல பாதுகாத்து வருகிற காலங்கள் மாதங்கள் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளில் ஆண்டவரே இந்த நல்ல நேரத்துக்காக ஜெபிக்கிறோம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் என்ற வசனத்தின்படி கர்த்தர் தமது சிறகுகளாலே உன்னை மூடி, குடும்பத்தை மூடி, திருச்சபையை மூடி, தேசத்தை பாதுகாத்து பக்கபலமாக இருந்து கர்த்தர் நடத்தி வந்த எல்லா தயவுக்காக நன்றி. குடும்பத்தோடு தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவைகளெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளெல்லாம் கண்ணீரை துடைத்து அவங்களை செழிப்பாக்குங்க ஆண்டவரே. உமது கரத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து தேவநாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கெஞ்சுபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நிகழ்ச்சியை மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சிகள் மூலியமாக தேவனுடைய சத்தியங்கள் பேசப்படுகிறது. இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து உங்கள் குடும்பத்தை வளமாக்குங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ லார்ட்.